ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது டிடி 2 நெக்ஸ்ட் லெவல் படத்தின் திரை விமர்சனம். டிடி 2 லெவல் நெக்ஸ்ட் படத்தில் சந்தானம், நிழல் ரவி, கஸ்தூரி, மொட்டை ராஜேந்திரன், செல்வராகவன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். அப்ரோ இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் பிரேம் ஆனந்த். இந்த படத்தை ஆர்யா தயாரித்திருக்கிறார். ஏற்கனவே டிடி படம் சந்தானத்துடைய சம்பளத்தையும் மதிப்பையும் புகழையும் ஏற்றியது. அதைத் தொடர்ந்து அதே இயக்குனர் பிரேமானந்தை வைத்து டிடி 2 நெக்ஸ்ட் லெவல் படத்தை எடுத்திருக்கிறார் ஆர்யா. இந்த படத்தை பொறுத்தவரையும் கதை என்று பார்த்தால் லாஜிக் இல்லாத மேஜிக் தான். சந்தானம் எல்லா படங்களையும் பார்த்து விமர்சனம் எழுதுபவர். அதாவது யூடியூப்பில் விமர்சனம் அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவருக்கு இருக்கிறார்கள். ஆனால் சில படங்கள் ஓடுகின்றன, பல படங்கள் தோல்வியடைந்து விடுகின்றன. இதற்கு சந்தானம் தான் காரணம் அல்லது மற்ற யூடியூபர்கள் தான் காரணம் என்று நினைக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சந்தானத்துக்கு ஒரு படத்தை பார்ப்பதற்கு அவருடைய குடும்பம், நிழல் ரவி, கஸ்தூரி, அவருடைய தங்கச்சி எல்லாத்துக்கும் காம்ப்ளிமெண்ட் டிக்கெட் அனுப்புகிறார் இயக்குனர் செல்வராகவன். இயக்குனர் செல்வராகவனுக்கு நோக்கம் என்னென்னா, எப்படியாவது சந்தானம் குடும்பத்தை அழித்து விட வேண்டும். யூடியூபர்கள் எல்லாம் கொலை செய்வார் அவர். இவங்க தேட்டரில் போய் படம் பார்க்க போனால் சினிமாவுக்குள் சினிமா ஆகி விடுகிறது. சினிமாவுக்குள் போய்விடுறாரு. யார்? சந்தானம், நிழல் ரவி, கஸ்தூரி, அவர் தங்கச்சி எல்லாம் போயிடுறாங்க. போனால் எப்படியாவது இவரை கொல்ல வேண்டும் என்பது தான் செல்வராகவன் நோக்கம். அவர் தேட்டரில் இப்படி சேர் போட்டு உட்காந்துட்டு மாட்டிக்கியா, இப்போ பாரு நீ சாவ போகிற அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவரும் பல்வேறு கட்டங்களில் சந்தானம் ஜெயித்து கொண்டே இருப்பார். சந்தானத்துடைய கதி என்ன? இதுதான் கதை. ரொம்ப லைட் வெயிட் ஸ்டோரி. படத்தை முழுவதுமாக தாங்கி நிறுத்தியிருக்கிறார் சந்தானம். காமெடி நிமிடத்துக்கு நிமிடம் சிரிப்பு தான், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் லாஜிக் மட்டும் பார்க்கவே கூடாது. இது ஏன் நடக்குது அப்படி கேட்கவே கூடாது. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சந்தானம், மொட்டை ராஜேந்திரன், லொல்லுசபா மாறன், ரெட்டின் கிங்ஸு எல்லோரும் வரிசையாக நகைச்சுவைகள் எல்லோருமே இருக்கிறார்கள். அதிரி புதிரியாக இருக்கிறது. அதாவது நிமிடத்துக்கு நிமிடம் சிரிப்புன்னு எப்படி இருக்கும்? அப்படி தான். இதுக்கிடையில் கிட்டத்தட்ட ஒரு 8 சண்டை காட்சிகள் இருக்கிறது. சண்டை காட்சிகளில் அதிரடி நாயகனாக வலம் வருகிறார் சந்தானம். இந்த படத்தில் சந்தானம் கொஞ்சம் அழகாக இருக்கார். ஹீரோவாக மாறிவிட்டார். கொஞ்சம் முகம்லாம் நல்லா உப்பி இருக்குது. அந்த கதாநாயகனுக்காக உடம்பை வருத்தி கொண்டு எடையை குறைத்து சந்தானம் இதில் அழகாக இருக்கார். அந்த விதத்தில் பாராட்ட வேண்டும். அதுமாதிரி காதல் காட்சிகளிலும் சரி, நடன காட்சிகளிலும் சரி நல்ல மூமெண்ட்டு போட்டு ஒரு மிகச்சிறந்த கதாநாயகனாக விளங்குகிறார் சந்தானம். ஜோடியாக நடிக்கும் நடிகையும் நல்லா ஒத்துழைத்திருக்கிறார் சந்தானத்தோடு. சந்தானம் இந்த அளவுக்கு சண்டை காட்சிகளில் அதிரிபுதிப்படுத்துவார் என்று நான் நினைக்கவே இல்லை. அசத்திட்டார். 8 சண்டை காட்சிகள் என்று சொன்னாலும் வெவ்வேறு விதமான சண்டை காட்சிகள். அதுலேயும் இந்த கடைசி காட்சியில் மேலேருந்து கீழே குதிப்பார் மொட்டை ராஜேந்திரன். குதித்தவொடனே சம்ப் பண்ணுவார், நேராக அதே இடத்துல மேலே போய் குதிருவார். யோ கிளைமேக்ஸ் ஆகிடுச்சே, படம் முடிய போய் சீக்கிரமாக காமெடி பண்ண தான் பாரு. அப்படி மொட்டை ராஜேந்திரன் மேலேருந்து ஜம்ப் பண்ணி நம்ம சிரிக்க வைப்பார். அதுமாதிரி ரெட்டின் கிங்ஸ்லேயும் நல்லா காமெடி சந்தானத்தோடு சேர்ந்து பண்ணியிருக்காரு. நமக்கு நல்லா சிரிப்பு தான் வருது. இதில் நிழல் ரவி இந்த படத்தில் முற்றிலும் காமெடி நடிகன் ஆகிவிட்டார். இந்த டர்ரு புர்ருன்னு கேஸ் ட்ரபிளை காட்டிக்கிட்டு அவர் பண்ணுற அழிச்சாட்டியும் கொஞ்சம் அருவறுப்பாக இருந்த போதிலும் காமெடியாக இருக்கிறது. அதுவும் மேலே உட்காந்துக்கிட்டு அவர் பண்ணுற காமெடி சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகி விடுறது. இதை விட குடும்பம் என்னென்னா, 40 வயசை தாண்டிய கஸ்தூரி இளம் வயது பெண்ணாக நிறுத்தி கொண்டு அந்த குட்டைப்பாவடை அணிஞ்சிக்கிட்டு சும்மா கவர்ச்சியாக டான்ஸ் ஆடுறதெல்லாம் பரபரப்பாக இருக்கிறது. அந்த கப்பல் எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே பிரமாதமாக இருக்குது. இந்த கப்பல் ஒய்யார கப்பலாக தோன்றுகிறது. அதில் சில 15 நிமிடங்களே அந்த கப்பல் காட்சி வந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. நல்லா இருக்குது. வண்ண ஓவியங்களாக எடுத்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர். படம் முழுக்க சினிமாவுக்குள் சினிமா என்றாலும் நம்மளை சிரித்து வசப்படுத்துகிறார் சந்தானம். அதில் அவர் சொல்கிற வாசகங்கள் மிகவும் ஏற்புடையவை.
டேய், நல்லா இல்லாத படத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி விமர்சனம் கொடுத்தா படம் ஓடாது. நல்லா இருக்கிற படத்துக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி விமர்சனம் கொடுத்தா நல்லா இருக்கிற படம் ஓடத்தான் செய்யும். நல்ல படம் எடுங்கப்பா, நாங்கள் நல்ல விமர்சனம் கொடுக்குறோம் என்று சொல்லும்போது அவர் என்னை போன்றவர்களை சொல்லிய மாதிரியே இருக்கிறது. ஒரு ரியல் யூடியூபர் என்ன நினைப்பான்? ஏங்க, எந்த ஒரு யூடியூபரும் என்னை பொறுத்தவரையில் பெரும்பாலும் படம் நல்லா ஓடணும்னு தான் நினைக்கிறாங்க. நல்லா இருக்கிற படத்துக்கு நல்லா இருக்கிற விமர்சனம் தான் சொல்கிறோம். நல்லா இருக்கிற படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நல்லா இல்லாத படத்தை நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது எங்களுடைய கடமை. ஏன்னா நாங்கள் உண்மையை சொல்வதனால தான் யூடியூபர்கள் பார்க்குறாங்க. யூடியூபர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம், யூடியூபர்களை உயர்வாக சொல்கிற படம். சில இடங்களில் ஒரு சில யூடியூபர்களை மறைமுகமாக தாக்கியதாக தெரிகிறது. அது தப்புன்னு சொல்ல முடியாது, அது அவங்க உரிமை. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் சில நேரங்களில் அதை செய்யத்தான் செய்வாங்க. பிரேமானந்த் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியவர். கிரேசி மோகன் பாணியில் வசனம் எழுதியிருக்கிறார். கிரேசி மோகன் மறைந்து விட்டார். அந்த கிரேசி மோகனாக வடிவெடுத்திருக்கிறார் பிரேமானந்த். ஏன்னா இந்த காமெடியில் இது கிரேசி மோகன் ஸ்டைல் என்று தான் நான் சொல்லுவேன். 2.25 மணி நேரம் போனதே தெரியல. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சிரித்து மகிழ வேண்டும் என்று சொன்னால் ஏசி தியேட்டரில் போய் உட்காந்துக்கிட்டு குடும்பத்தோடு சிரித்து மகிழலாம். தியேட்டரில் போய் DD2 நெக்ஸ்ட் லெவல் படத்தை பார்த்து ரசிங்க. DD2 நெக்ஸ்ட் லெவல் படத்துக்கு 100க்கு 55 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.